بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي كفى والصلاة والسلام على نبيه المصطفى وعلى آله وصحبه أجمعين فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون وفي آية وخلقناكم أزواجا صدق الله العلي. இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸுடைய கண்ணியமிக்க கௌரவமிக்க மூத்த உலமாக்களே, இங்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதே போன்று இங்கு கலந்து கொள்ளக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், ஏனைய சகோதரர்களே, உங்களுக்கு முதற்கண் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்ப கட்டமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த திருமண வைபவத்திலே இந்த அவர்களை முதலாவதாக வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தை பரக்கத்தானதாக ஆக்கி, அவருடைய வாழ்வை செழிப்பானதாக்கி, அவர்களுடைய இந்த துனியா ஆখিরাத்துடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா இன்பமானதாக ஆக்குவானாக என்ற என்னுடைய ஆரம்ப பிரார்த்தனையுடன் வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, திருமணம் என்பது உலகத்தில் பிறக்கக்கூடிய, உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் அல்லாஹு தஆலா ஜோடிகளாக படைத்திருக்கான் என்ற பல்வேறுபட்ட வசனங்களூடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரா ஸாரியாத்திலே வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன், இந்த உதாரணத்தில் அல்லாஹு தஆலா நாம் எதையெல்லாம் படைத்தோமோ அந்த ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஜோடிகளை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது எங்களுக்கு தஃப்சீருடைய வியாக்கியானிகள் அல்லது முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுகின்ற போது பல்வேறுபட்ட விளக்கங்களை சொல்கிறார்கள். உண்மையிலே இந்த ஆயத்து என்பது மிகவும் எங்களை ஒரு சிந்திக்கக்கூடிய, ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. எப்படி உலகத்திலே மனிதன் தான் எங்கள் கண்ணுக்கு வழங்குகின்ற போது ஜோடிகளாக இணைந்து வாழுகிறார்கள், அவர்களிருந்து தான் உலகத்திலே அந்த இனம் பரவி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே சென்றால் அந்த பறவைகள், மிருகங்கள் ஜோடிகளாக வாழ்கின்றன என்ற ஒரு சிந்தனை வருகிறது. உலகத்திலே மரங்கள் இருக்கிறது, இன்னும் உலகத்திலே எத்தனையோ உலகத்திலே படைப்புகள்லாம் படைத்திருக்கிறான். அத்தனை படைப்புகளையும் அல்லாஹு தஆலா ஜோடிகளாக படைத்திருக்கிறான் என்ற இந்த வசனத்தின் ஊடாக பல்வேறுபட்ட விளக்கங்களை சொல்கிறான். இந்த இடத்துக்கு தேவையான ஒரு சில விளக்கத்தை இந்த இடத்தில் நான் முன்வைக்கிறேன். கண்ணிமிக்க சகோதரர்களே, உலகத்திலே எப்படி ஒரு மனிதன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஏற்பாட்டை செய்தது மட்டுமல்ல, உலகத்திலே இனங்கள் பெறுவதற்கும், உலகத்திலே அல்லாஹு தஆலா உலகத்திலே படைத்த அந்த படைப்புக்களை உலகத்தில் அல்லாஹு தஆலா பிரயோஜனமாக ஆக்குவதற்காகவும் அல்லாஹு தஆலா ஜோடிகளை படைத்திருக்கிறார். உதாரணமாக சொல்ல போனால் மரங்கள் இருக்கிறது. மரங்களை அல்லாஹு தஆலா ஜோடிகளை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது ஆச்சரியமாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா மகரந்த சேர்க்கையின் மூலமாக அந்த மரங்கள் அல்லாஹு தஆலா பழங்களை உருவாக்குகிறான். அந்த மகரந்த சேர்க்கையினூடாக அல்லாஹு தஆலா பழங்களை உருவாக்கி அந்த பழங்களை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றுகிறான். இதையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்ற அந்த அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். அங்கே ஜோடிகள் சேரவில்லையானால், மகரந்த சேர்க்கை ஏற்படவில்லை என்றால் அங்கே எங்களுக்கு பழங்கள் கிடைக்க மாட்டாது, அங்கே நாங்கள் சாப்பிடுகின்ற பழங்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. எனவே அல்லாஹு தஆலா உலகத்திலே படைத்திருக்கின்ற அத்தனை படைப்புகளையும் அல்லாஹு தஆலா இப்படி படைத்திருக்கிறான். இதோடு சேர்ந்து இன்னும் சில விளக்கங்களை ஒத்த கருத்து எதிர்கருத்து என்று சொல்லுவோம். அப்படி